ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் தான். ஸோ நம்ம வந்து அக்வாரியம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் ஆகட்டும், ஒரு மோட்டர் ஆகட்டும், ஸோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன அக்சசரிஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து 24/7 வந்து யூஸ் பண்ணலாமா, அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ளஸ் வந்து அப்படி யூஸ் பண்ணுறதுனால இபி பில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டென்ட்டு. ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்மளோட அக்வாரியமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, ஒரு ஏர் பம்ப் போட்டு யூஸ் பண்ணுவோம், அல்லது வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், ஒரு சின்ன டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், ஒரு கேன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம் ஃபில்ட்ரு, ஓவர் ஹெட் சம்பு, பேக் அண்ட் ஹேங் ஃபில்ட்ரு, இப்படி வந்து நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் வந்து நம்ம அக்வாரியமுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது வந்து ஃபிஷ்ஷு வந்து ரிலாக்ஸேஷனாக வந்து நைட்டு தூங்குறதுக்காக நான் வந்து என்னோட டேங்கில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் பம்ப் மட்டும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் கூட. ஏன்னா நம்மள வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் என் சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் வந்து அவங்க பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 5 டேங்க் 6 டேங்க் வச்சு சென்டரில் படுத்து தூங்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ மோட்டர்ஸ் ரன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இரிட்டேட் ஆகும் தூங்கும்போது. ஸோ அப்போ வந்து நான் எல்லா மோட்டருமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏர் பம்ப் மட்டும் போட்டு விட்டு கனெக்ஷன் கொடுத்து நான் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து முழுக்க சம் ஃபில்டர் ப்ளஸ் வந்து ஒரு டாப் ஃபில்டரோட வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு டேங்க். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 20 ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து ஒரு கோல்டு ஃபிஷஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து சம்ப் டேங்கில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் ரன் ஆகும்போது டேங்க் வந்து கிளாரிட்டி வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகும், சரிங்களா? ஆனால் பாட்டம் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த ஃபில்டருமே இல்லை. அப்போ வந்து நம்ம டாப் ஃபில்டர் போட்டு ரன் பண்ணி தான் அந்த வேஸ்ட் வந்து நம்ம வந்து மேலே வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அவர் சொல்கிற மாதிரி நைட்டு வந்து நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அப்போது ஒரு 2 ஃபிஷ்ஷு 3 ஃபிஷ் இருக்கிற இடத்துல வந்து அந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு வந்து அமோனியா லெவல் கிரியேட் ஆகுறதோ, இல்லை ஃபிஷ்ஷே சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டை வந்து மென்று துப்பிடும், கரைச்சி விட்ரும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா தீனி நினச்சிக்கிட்டு அதை போய் எடுத்து சாப்பிட்டு வந்து கரைச்சி துப்பிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா டேங்க் வந்து கண்டாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். டேங்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுடி ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரண்ட் போய்ட்டு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ கரண்ட் போய்ட்டு ஒரு 1 hour கழிச்சு கரண்ட் வந்துனா கூட டேங்கில் வந்து கிளாரிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். மறுபடியும் ஒரு ப்ராசஸிங் ஆகி ஒரு 10 நிமிஷம் காமலாம் கழிச்சுனா வந்து டேங்க் மறுபடியும் வந்து பழைய கண்டிஷனுக்கு வரும். அப்போது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெறும் ஏர் பம்ப் மட்டும் ரன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏரேஷன் கிடைச்சிடும், அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் உங்கள் டேங்க் வந்து கண்டாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு சம்ப் டேங்க் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் டைமில் வந்து சம்ப் ஆன் பண்ணிட்டு டாப் ஃபில்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம், சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வாட்டரோட கண்டிஷன் வந்து குறையாது. ஃபிஷ்ஷோட வேஸ்ட் மட்டும் இங்கே ஓரமாக உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படி டைக்ளூட் ஆகக்கூடிய வேஸ்ட்டுமே கூட உங்களுக்கு வாட்டரில் மிக்சிங் ஆகி உங்களுக்கு வந்து சம்புக்கு வந்து போய் சேர்ந்துடும். அப்போ வந்து ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த டேங்கில் வந்து ஒரு 30 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஏர் பம்ப் மட்டும் போட்டு நான் வந்து டேங்க் ரன் பண்ணேன்னா இந்த டேங்கோட நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாரிட்டி வந்து 1 hourலேயே காலி ஆயிரும். இப்போ கரண்ட் போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா டேங்கோட கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து மங்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஃபீட் பண்ணுவீங்க, ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 hourலேயே பாருங்கள் உங்கள் டேங்க் வந்து கலங்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டர் போட்டு ரன் பண்ணினா தான் பழைய கண்டிஷனுக்கு வந்து சேரும். அப்போ வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிடுவீங்க. ஃபீட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஏர் பம்ப் மட்டும் போட்டு உங்கள் ஏரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரேஷனும் பத்தாது. ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு போடக்கூடிய வேஸ்ட்டுக்கு வந்து அதுலேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் வந்து உங்களோட ஃபில்டர் வந்து ஒன்று சம் ஃபில்டராக இருக்கணும், அல்லது ஒரு கேனிஸ்டாக இருக்கணும். ஸோ இப்படி வந்து ஹெவியான ஒரு ஃபில்டராக இருக்கணும், இல்லைனா வந்து சாஃப்டான ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ பெரிய டேங்குக்கெலாம் வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஒரு 2 feet டேங்க் வரைக்கும்லாம் வந்து சூட் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து எல்லா ஃபில்டர்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் மட்டும் போட்டு சாஃப்டாக உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் தூங்க வைக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பெரிய டேங்கில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போட்டு விட்டு டாப் ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டு அல்லது வந்து ஒரு பெரிய ஃபில்டர்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஏர் பம்ப் மூலிமா உங்கள் ஃபிஷ் வந்து சர்வே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபிஷ்ஷஸ் வந்து கண்டிப்பாக இறந்து போயிடும். வாட்டர் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து 2 மணி நேரம் தான் தாங்கும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய டேங்க், இது வந்து ஒரு 260 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க்கு. ஸோ இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஏரேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு வாட்டரோட கிளாரிட்டிங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு அமோனியா கிரியேட் ஆக என்ன ஆகுன்னா வாட்டரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் வந்து அதே வந்து கடிச்சு துப்பி டைக்ளூட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம்.
இதுக்கப்புறமே வந்து 24x7 சரிங்களா. ஸோ 24x7 வந்து நம்ம அக்வாரியம் மோட்டர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மோட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 24x7 வந்து யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து 22x7 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து ஃபீட் பண்ணுறேன்னா அது வந்து ஃப்ரீயாக சாப்பிடணும். இப்போ நம்ம வந்து நடந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே சாப்பிட முடியாது. காரணம் வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனாக உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரியான ஃபீல் தான் வந்து இந்த ஃபிஷ்ஷஸுமே வந்து ஆசைப்படும். இப்போ வந்து நீங்கள் இந்த மோட்டர் போட்டிருக்கும் போது ஃபீட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஃபீட் போட்டிங்கன்னா ஒன்று ஃபிஷ்ஷனால் சாப்பிட்றதுக்கு வந்து சிரமப்படும். இல்லைன்னா வந்து எந்த ஃபிஷ்ஷஸோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குதோ, எது ரொம்ப வேகமாக இருக்குதோ அது வந்து வேகமாக சாப்பிட்டு மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபீட் எடுக்க விடாது. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஃபீடு வந்து இப்போ வந்து இது வந்து சம்பு டேங்குங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் பெலட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்புக்கு போய் சேர்ந்துடும். அது ஒன்றும் ஃபெயிலியர் ஆகும். இல்லை சார் எனக்கு வந்து நான் சிங்கிங் பெலட் தான் போடுறேன், சிங்கிங் பெலட் போட்டாலுமே கீழே போயிடும், மோட்டர் வந்து இழுத்துரும். மோட்டர் இழுத்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து உங்கள் ஃபேனில் வேகமாக அடித்து டைக்லூட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். ஸோ 24x7 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட மோட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம் சரிங்களா. அது எந்த ஒரு மோட்டராக இருக்கட்டும், ஒரு சப்மர்சிபிள் பம்பாக இருக்கட்டும், ஒரு பவர் ஹெட்டாக இருக்கட்டும், ஒரு இன்டர்னல் ஃபில்டராக இருக்கட்டும், ஒரு கேனிஸ்டாக இருக்கட்டும், எந்த ஃபில்டராக இருந்தாலும் சரி, ஒரு சம் ஃபில்டராக இருந்தாலுமே சரி, அதில் வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு 10 o'clock நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா 10 o'clock மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு ஒரு 11 o'clock நீங்கள் போடலாம் சரிங்களா. 1 hour நீங்கள் ரெஸ்ட் வரனால உங்கள் டேங்கில் வந்து ஏரேஷன் குறையாது. அப்போ நீங்கள் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஆகுது, மோட்டருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது. அதே மாதிரி அந்த ஒரு 1 hour ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த மோட்டருக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்குது. அப்போது இவ்வளோ நேரம் அந்த ஓடிட்டு இருந்த மோட்டருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஹீட்டாக இருக்கும், முன்னாடி கொஞ்சமாக ஹீட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஒரு மோட்டர் ஒரு 1 hour வந்து ஆஃப் பண்ணி போகிறதுனால ஃபிஷ்ஷுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், மோட்டருக்கும் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 24x7 விட்டுருங்க, 22x7 யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மார்னிங் 1 hour நீங்கள் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுவீங்க, ஈவினிங்கில் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது மோட்டர் ஒரு 1 hour ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம 22x7 வந்து மோட்டர் ஓடுறதுனால EB பில் எந்த அளவுக்கு வந்து எகுரும் அப்படிங்கிறது வந்து ஹீட்டரை பொறுத்து தான். ஸோ ஹீட்டர் தான் இருக்கலையே வந்து அதிகப்படியான வாட்ஸ். ஏன்னா மோட்டர்லாம் வந்து ஒரு 45 வாட் தான் ஹையஸ்ட் மேக்ஸிமம் பவர் ரேட்டோட வாட்ஸ். நீங்கள் சம்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் யார் போவீங்க 85 வாட்ஸ் 65 வாட்ஸ் மேலே போக மாட்டீங்க. ஆனால் ஹீட்டர் வந்து ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 50 வாட்டில் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 50 வாட்லேருந்து 300 வாட்ஸ் 500 வாட்ஸ்லாம் வந்து ஹீட்டர் இருக்குது. அப்படி வந்து நீ ஹீட்டர் தான் இருக்கலையே வந்து அதிகமான EB கன்சப்ஷன் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். அப்போ வந்து நீங்கள் நைட்டு எப்பயுமே ஹீட்டோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி வாட்டரோட பேராமீட்டர் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஏன்னா பகலில் வந்து பார்த்தீங்கன்னா 28 29 வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 26 27 வந்து போகிறதுனால கொஞ்சம் இன்பேலன்ஸ் ஆகும் சரிங்களா. அந்த டெம்பரேச்சர் இன்பேலன்ஸ் ஆகிறதுனால நைட்டு நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே ஹீட்டரை போட்டு விட்டு மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்திரிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கன்சியூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம 24x7 ஹீட் நம்ம யூஸ் பண்ணுறது தேவை கிடையாது சரிங்களா. ஏர் பம்புமே அப்படி தான் 24x7 நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு மெயின் ஃபில்டர் வந்து நிறைய ஹெவியாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஏர் பம்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா UPS இல்லை, இன்வெர்ட்டருமே இல்லை சரிங்களா. அது வந்து அது இல்லாதனால நான் ACDC பம்ப் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா சோபோ ACDC SP3000 பம்ப். இது சாலிடாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் மோடில் வந்து உங்களுக்கு வந்து 16 மணி நேரத்துக்கு மேலே வந்து வரும் சரிங்களா. அதே வந்து கண்டினியூ மோடில் வந்து 6 to 7 hours வந்து வரும். எனக்கு வந்து கண்டினியூ மோடில் அதிகமாக பவர் கட் ஆச்சுன்னா போட மாட்டேன், அதே ட்ரிப் மோடில் போட்டு போயிடுவேன். அப்போ நாளைக்கு வந்து பவர் கட் ஆகுதுன்னா ஃபுல்லாக பேட்டரி வந்து லோட் பண்ணி வச்சுக்குவேன். ட்ரிப் மோடில் போட்டு போயிட்டுனா சாலிடாக பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து பம்ப் வந்து ஒத்துழைச்சிரும் சரிங்களா. அப்போ தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இவ்வளோ ஃபில்டர் நம்ம டாப் ஃபில்டரும் போட்டுக்கிட்டு சம்பையும் போட்டுக்கிட்டு ஒரு கேனிஸ்டையும் போட்டுக்கிட்டு ஏர் பம்பையும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஓவர் ஏரேஷன் வந்து கண்டிப்பாக ஆகாது. ஸோ நமக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும். ரொம்ப காற்று பலமாக அடிச்சுட்டு இருந்தால் வச்சுக்கோங்க, நம்மளே சுவாசிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவோம் இல்லையா. அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்கள் டேங்கில் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து ஏர் பம்ப் அப்படிங்கிறது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. ACDC பம்ப் வந்து கண்டிப்பாக இல்லாமல் உங்கள் ஃபிஷஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வளர்த்தாதீங்க. இல்லைன்னா இன்வெர்ட்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா என் சப்ஸ்கிரைபருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி பவர் கட் ஆயிரும், மழை வந்துச்சுலாம் பெரிய தொந்தரவு, பவர் கட் ஆயிரும், கரண்ட் இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து ஃபிஷஸ் வந்து ஒரு 100 ஃபிஷ் 50 ஃபிஷ்ஷில் வந்து ஒரு 5-6 டேங்க் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இறந்து போயிடும். ACDC பம்ப் இல்லாமல் கொஞ்சம் வந்து உங்கள் ஃபிஷஸ் வந்து வளர்க்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இல்லைனா இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்க. இன்வெர்ட்டர் கூட ஒரு அளவுக்கு தான் ஒரு 3 hours தான் வரும். ACDC பம்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனால பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக வந்து வராது. ஸோ நான் சொன்ன முறைகள் இருக்கு இல்லையா, அந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா
எங்கள் கீழ் வீட்டுக்கு வந்து அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 800 அது மாதிரி தான் வரும். எனக்கு வந்து ஒரு 1200 வரும். ஸோ நிறைய பேர் வந்து அக்வாரியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே கரண்ட் பில் பயங்கரமாக எகுதுன்னு நினச்சிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வாட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஹெச்பி கணக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வாட்ஸ் கணக்கு. ஸோ உங்களுக்கு பவர் கன்சியூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆகாது. எதுக்கும் பயப்பட வேணாம். ஸோ ஒரு ஃபிஷ்ஷுக்காக நம்ம வந்து ஒரு 400 500 கூட செலவு பண்ணுறதுனா நம்ம ஃபிஷ் ஹாபியில் வந்து எப்படி நம்ம இருக்கிறது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ்ஷுக்கு வந்து குவாலிட்டியாக ஃபீட் பண்ணுங்கள். 24/7 வந்து நீங்கள் வந்து மோட்டர் வந்து யூஸ் பண்ண வேணாம். 22/7 யூஸ் பண்ணுங்கள். இபிபியில் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகாது. ஹீட்டர் மட்டும் நைட்டு போட்டுட்டு மார்னிங் 6 o'clock ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவும் பவர் கன்சியூம் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நைட் டைமில் வந்து ஏர் பம்ப் மட்டும் போட்டு மற்ற ஃபில்டர்ஸில் ஆஃப் பண்ணிட்டு ரன் பண்ணாதீங்க. ஸோ இந்த சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.